வணக்கம். இன்றைக்கி என் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குல்ல. இன்றைக்கி வந்துட்டு நேற்றும் வீடியோ அப்லோட் பண்ணலைங்க, நேற்றையும் போடலை. ஸோ இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிம்பிளான ஒரு மினி விளாக் தான், பாருங்கள் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஹைங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌசல்யா, பெங்களூர்லேருந்து. நம்மளோட யூடியூப் சேனல் தமிழ் டு பீகார். பிகாஸ் நான் வந்து பீகாரில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து பெங்களூரில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கோம். நான் வந்து டெய்லி விளாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி வச்சுருக்கேன் கடலூர் ஸ்டைலில் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கியோட கிளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். காலையிலே வந்து கிளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நான் காமிச்சேன்ல, ஒரே வெயிலாக இருந்துச்சா, அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அப்படியே கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி மழை வந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் கலரில், அந்த கருப்பு கலரில் ஊற்றி கிடக்குது எல்லாமே பெயிண்ட்டு. அந்த இடத்துல அடிச்சிருக்க பெயிண்ட்டு தான் இந்த இடத்துல பசங்க இது மாதிரி கொட்டி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. வீடியோவில் இப்படி தெரியுது, பட் ஆனால் நல்லா இருக்குது. நேரில் வந்து ஒரிஜினலாகவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் சேர் போட்டு உட்காந்தோன்னா நல்லா நிழல் வந்திருக்கும். நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இது மாதிரி கிளைய வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ரொம்ப இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னுட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த மரம் வந்து நல்ல நிழல் கொடுத்துச்சு. அது என்னென்னா கொஞ்சம் காங்கல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி. காலையிலே வந்துட்டு மீன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்காக புளி ஊற வச்சுக்கிட்டேன். அது கூடவே நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுட்டு புளியை வந்து ஊற வச்சுருவேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோன்னா அதில் பாதி உப்பு இதிலேயே போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் மீதி உப்பு போடுவேன். இப்போ எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுருக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கை பூண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய பூண்டு போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கை அளவுக்கு பூண்டு உரித்து வச்சதை போட்டு அதில் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா தான் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை வதக்கிட்டு இருக்கணும். அது வதங்குற வரையும். அது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து முக்கால்வாசி உப்பு போட்டிருந்தாங்களா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி உப்பு இதில் போட்டுருவேன். அப்போ உப்பு போட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளி கரைசல் கூட மிளகாத்தூளை போட்டுட்டு குழம்பு பொடி போட்டுட்டு இது மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி.